அப்பா அப்பா என்னுடைய எல்லாம் படிப்பு முடிந்தது, இனிமேல் நான் வேலைக்கு போக போறேன். அப்படியா, ரொம்ப சந்தோஷம். என்ன வேலைக்கு போக போற? என் கூட படித்த என் நண்பர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு பெரிய கம்பெனியில் சேர வேண்டும் என ஆசைப்படுகிறேன் அப்பா. சரிப்பா, உன் இஷ்டம், படி செய். என்னங்க என்ன ஆச்சு, ஏன் சோகமாக இருக்கீங்க? ஒன்னும் இல்லைமா, நம்ம மகன் படிப்பு முடிந்துவிட்டது, இனிமை அவன் நம்முடன் தான் இருக்க போறேன் என்று இருந்தேன். ஆனால் அவன் நண்பர்களுடன் வெளியூர் போய் தொழில் செய்ய வேண்டும் என்று என்னிடம் கேட்டான். நான் சரி, உன் இஷ்டம் என்று சொன்னேன். ஓ அப்படியா? என்னங்க, நமக்கு இருப்பதே ஒரு மகன், நமக்கும் வயதாகி விட்டது. இப்போது அவன் நம்முடன் இருந்தால் நல்லா இருக்கும். நீங்க ஊருக்கு போக வேண்டாம், சொல்லுங்க, அவன் கேட்பான். வேண்டாம், அவன் ஆசையை நாம் கெடுக்க வேண்டாம், அவன் ஆசையை நிறைவேற்ற வேண்டும். சரியான, நீ எதுவும் அவனிடம் எதுவும் செல்ல வேண்டாம். சரிப்பா, நீங்க பார்த்து போங்க, நான் போறோம் அம்மா, போயிடு வாரன். பார்த்து பாத்திரம் பா. ரயில் இறங்கி வீட்டுக்கு போனதும் போன்ல தகவல் செல்லுப்பா. மகனே, நல்ல சாப்பிடு, காசு பணம் தேவை என்றால் செல்லு, நல்ல தூங்கு, எது வேண்டும் என்றால் தகவல் சொல்லு. என்னடா இன்னும் என்ன சின்ன குழந்தை நினைப்ப, வண்டி ஏற இன்னும் அப்பா அம்மா கூட வர இன்னும் என்னடா மாறமா இருக்க? ஆமாம்டா, நான் அவங்களுக்கு குழந்தை தான். எங்க அப்பா அம்மாவுக்கு 15 வருடம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கோவில் குளம் அழைத்து பின்பு நான் பிறந்தேன். எனக்கு அப்புறமாக யாரும் பிறக்கவில்லை. அப்புறம் எதுக்கு அவங்களை விட்டுட்டு வர? கூடவே இருந்து பார்த்துக்க வேண்டியது தானே? ஆமாம், என்ன செய்ய, ஊர்ல என்ன வேலையில் செய்தாலும் சம்பளம் குறைவாக இருக்கும். அதனால் ஒரு 5 வருடம் கஷ்டப்பட்டு என்னுடைய அப்பா அம்மா கூடவே ஊருக்கு கும்பிட்டு அங்கேயே வீடு கட்டி அவங்களை பார்த்துக்க வேண்டும். என்னங்க, அவன் நல்லபடியாக ஊருக்கு போயிடான். எனக்கு போன் பண்ணி சொன்னான். இன்னும் ஏன் சோகமாக இருக்கீங்க? அதுவா, ஒன்னும் இல்லை, சின்ன குழந்தையா இருந்து நம்ம கூடயே இருந்து இப்பத்தான் தனியாக போனான், அதுதான் வருத்தமாக இருக்கு. அப்படியா? விடுங்க, போக போக சரியாயிடும். சரிமா, நான் வெளியே போய் டீ கடைக்கு போயிட்டு வரேன். தம்பி, ஒரு டீ போட்டு தா. என்ன ஐயா, எப்படி இருக்கீங்க? என்ன உங்க பையன் வேலைக்கு வெளியூர் போனதாக கேள்விப்பட்டேன். இந்த ஊர்ல யா போனது? அதுவா, சென்னையில் ஒரு பெரிய கம்பெனியில் என்று சொன்னான். எனக்கு சென்னையா? இப்பதான் பேப்பர்ல பார்த்த சென்னை இருசக்கர வாகனம் விபத்து, கொலை என செய்திகள் படித்தேன். வேற ஊரே இல்லையா? எல்லாரும் சென்னை போன நம்ம ஊர் என்னதான் ஆகுமே தெரியலா? என்னப்பா இப்படி சொல்லுற? நானே மன கஷ்டத்தில் இருக்கேன். வெளியே வந்த மனநிலை மாற்றங்கள் வரும் என்று இருந்தேன், இப்போது இப்படி சொல்லுற. ஐயா, தப்ப எடுத்துக்கதிங்க, பேப்பர்ல இருக்கதே சொல்லுனேன். சரி ஐயா, நான் வரேன். ஐயோ கடவுளே, நீதான் என் மகனுக்கு துணையாக இருக்கணும். இப்பத்தான் உங்க ஃபைல் பார்த்தேன். நீங்க இந்த கம்பெனியின் வேலையை செஞ்சுகோங்க, நல்ல வேலை செய்யுங்கள், பதவி உயர்வு கிடைக்கும். ரொம்ப நன்றி சார். ஐயோ ஐயோ கடவுளே, என்ன கனவு இப்படியெல்லாம் வருது? எனக்கு ஒண்ணுமே புரியவில்லை. அவன் நல்ல இருக்கணும். என்னாச்சு? ஒரே சத்தமாக இருக்கு. என்ன ஆச்சு சொல்லுங்கள். உடல் நலம் சரியில்லை சொல்லுங்கள். ஒன்னும் இல்லை, ஒரு கனவு வந்தது, வேற ஒன்னும் இல்லை. சரி வா, நாம் கோவிலுக்கு போயிட்டு வருவோம். வாங்க சார், நீங்க வந்து ஒரு வருடத்தில் ஒரு நல்ல லாபம்தான் நம்ம கம்பெனியின். அதனால் உங்களுக்கு எதாவது செய்ய வேண்டும் என்று ஆசை சொல்லுங்கள். என்ன வேண்டும்? சார், என்னுடைய ஆசையை என் அம்மா அப்பாவை என் கூட இருக்க வேண்டும். அதனால் இங்கு ஒரு வீடு வாங்க பேங்க்ல லோன் வாங்க முயற்சி செய்கிறோம். நீங்கள் உதவினால் நல்ல இருக்கும். சரி, கண்டிப்பாக நான் உதவுகிறேன். நாம 2 பேரும் நாளைக்கு சென்னைக்கு பஸ்ல போய் அவனை பார்த்துட்டு வரலாம். என்ன சொல்லுற? வேண்டுங்க, அவன் அடுத்த வாரம் வருவதாக எனக்கு தகவல் சொன்னான். நமக்கு தான் வயசு ஆகுது, அதனால் அலைச்சல் வேண்டாம். இன்னும் ஒரு வாரமா எனக்கு அவனை பார்க்கணும் போல இருக்கு.
என்னங்க அவன் சின்ன குழந்தை ஒன்றும் இல்லை, இப்போது அவன் பெரியவன், இன்னும் அவனை குழந்தையாக நினைக்கிறீர்கள். ஆமாம், அவன் ஒன்னும் குழந்தை இல்லை, வளர்ந்து விட்டான். இன்னும் அவன் குழந்தையின் செய்தா எல்லாம் விஷயமும் ஞாபகம் இருக்கு. என்னப்பா என் ஆளுகுறை என்ன ஆச்சு? அப்பா விளையாடிட்டு போது விழுந்து விட்டேன், வலிக்குப்பா. சரிப்பா, பார்த்து விளையாடு, அப்பா தூக்கிறேன். சரி சரி, நினைத்தால் சிரிப்பாக தான் இருக்கு. வாருங்க வீட்டுக்கு போவோம். அங்கே பார், நாம் மகனை போல யாரை நிற்கிறார்கள். அழுவாதே மகனே, என்ன செய்ய, அவர் எப்போதும் உன்னோடுதான் இருப்பார். இந்த கதையில் என்ன தெரிகிறது? என்னதான் சம்பாதித்தும் அப்பா அம்மா இருக்கும் போது பார்த்து கொள்ளதவன் எவ்வளவு கோடி சேர்த்தும் அவன் அனாதையாக தான் இந்த பூமியில் வாழும் வரை